நோக்கி செல்லடா என்று அனுப்பி வைத்தோம் அகத்தியன் சித்தனோடு என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றமிகு அத்துணை நிகழ்வுகள் அதிசய அபூர்வ நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்றால் என்ன? அத்துணை 100, 150, 200 பக்கங்கள் உள்ள புத்தகமா? அது அல்ல. தன்னை நூலாக மாற்றியவன் சரீரமே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். அந்நூல்தனை என்னூலும் கற்காது, அந்நூல்தனை என்னூலும் கற்காது எந்நூல் என்று ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அந்நூல் உங்களுக்குள் மலரும் என்று அகத்தில் உரைக்கின்றோம். அந்நூல் தானடா ஆதி இறை சூட்சம நூல் என்று கூறுகின்றோம். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? உரையாடி பாருங்கள் என் சீடர்களோடு பிரபஞ்சத்தை பற்றி ஞானத்தை பற்றி கற்றுக் கொடுப்பார்கள். ஒன்றும் கற்காது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தை சிவமகா வாழைச்சித்தனுடைய நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சூரசம்கார வேல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அதிகாலையில் உரைத்தானே சித்தன், சூரசம்காரம் என்பது என்ன? ஆண்டாண்டு காலமாக அசுரனை வீழ்த்தி கொண்டிருக்கின்றான் திருமுருகன். அவனுக்கு அதுவா பணி? வருடா வருடம் அசுரன் எழுந்திருத்துக் கொண்டாயிருக்கின்றான். அவன் இரு நிலைகளாக அவனோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு அர்த்தம் என்ன? சூரசம்காரம் உங்களுக்குள் நிகழ்த்தப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளை, அசுர நிலைகளை, பஞ்ச இந்திரியங்களால் உழன்று வருகின்ற நிலைகளை வேறு இருக்கின்ற அற்புதமான சூரசம்கார நாளைய தினம் என்று அகத்தியன் உரைக்கும். அத்தகைய தினத்திற்கு வேல் பகிர்கின்றார்களாம். எங்கிருந்து? தெற்கு வண்டானத்தில் இருந்து. என்னடா கதை? பிரபஞ்சத்தில் திருமுருக பெருமான் திருச்செந்தூரில் அத்தகைய கடற்கரையிலிருந்து நிகழ்த்துகின்ற சம்ஹாரத்திற்கு வேறு எங்கிருந்து செல்கின்றதாம். இது கலியுகம் அல்லவா? கேள்விகள் வரத்தான் செய்யும். ராமானுஜர் எங்கிருந்து வந்தான்? ஆதிசங்கரன் எங்கிருந்து வந்தான்? வள்ளலார் எங்கிருந்து வந்தான்? இயேசுபிரான் எங்கிருந்து வந்தான்? வழிபட்டு வருகின்றார்களே அத்துணை மத குருமார்களும் உயர் ஞானிகளும் எங்கிருந்து வந்தார்கள்? மனிதர்கள் தானே அற்புதம் புரிந்தார்கள் அல்லவா? ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அல்லவா? அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலைகளில் அவர்களை எத்துணை பேர் வசைவாடி இருப்பார்கள், எத்துணை பேர் கல்லெறிந்திருப்பார்கள், எத்துணை பேர் வஞ்சித்திருப்பார்கள், எத்துணை பேர் அவர்களின் உயிரை பறிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருந்திருப்பார்கள். இப்பொழுது மகான்களாக ஞானியாக கடவுளாக வழங்கி வருகின்றீர்கள் அல்லவா? எங்கோ பிறந்து வளர்ந்தால் அவன் ஞானி, உங்களுக்குள் இருந்தால் அவன் பித்தனா? உங்களில் ஒருவன் தானடா உயர் ஞானியாக வர முடியும். தெற்கு வண்டானம் என்னும் அற்புதமான புண்ணிய பூமி, புண்ணியம் செய்த பூமி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது புண்ணிய பூமி அல்ல, புண்ணியம் செய்த பூமி. வண்டல் வனம், வண்டல் மேடு, வண்டல் காடு, வண்டல் திட்டு என்ற அற்புதமான பெயர்களை காகபுஜண்டன் என்னும் அற்புத சித்தன் உரைத்தான். ஊழி காலங்களை கடந்த காகபுஜண்டன் உரைத்தான். இதன் நாமங்களை ஒரு தளத்தின் வரலாறு அறிய வேண்டுமா? என் சித்தனை வரவழையுங்கள். எமக்கே கற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் பெற்ற காகபுஜண்டன் வந்து உரைத்தான். இவ்வண்டல் வனம் மாணவரின் புண்ணியத்தை என்று உரைக்கின்றோம். பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று சபை உருவாக அற்புதமாக புண்ணியம் செய்த பூமிதான் பூமி என்று உரைக்கின்றோம். இத்தலத்தில் வாழ்ந்து வருகின்ற, பிறப்பெடுத்து வருகின்ற இத்தலமதிலே உயர்நிலையாய் வாழ்க்கை நிலையை தொடர்ந்து வருகின்ற யாவரும் புண்ணியம் செய்தவர்கள் ஒரு ஜென்மத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வந்து அமர்ந்திருப்பவர்கள் யாவரும் இஜென்மத்தினா அகத்தியன் தொடர்பாளர்கள், சித்தன் தொடர்பாளர்கள் அல்ல. பல்வேறு ஜென்ம காலங்களில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களாக, அகத்தியனுடைய சீடர்களாக, விஸ்வாமித்திரன் சீடர்களாக, சித்தர்களாக வலம் வந்தவர்கள் தான் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் பிரபஞ்ச சுழற்சி முறை. ஆன்மாவிற்கு அழிவில்லை, அது பிறப்பெடுக்கும், மறுபடி பிறப்பெடுக்கும். இத்தகைய பிறவி கடனை அடைக்கின்ற அற்புதமான சித்த நிலை கொண்டு ஆசான் வாழும் குருவோடு வலம் வருகின்ற பொழுது அவ் ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகின்றது, அவ் ஆன்மா குளிர்விக்கப்படுகின்றது, அவ் ஆன்மாவிற்குள் இருக்கும் கர்ம வினை அகற்றப்படுகின்றது. அவ்வாறு அகற்றப்பட்ட ஆன்மாக்கள் தான் எம் சீடர்கள் என்று அகத்திருவார். இவ்வாறு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களினுடைய இகலோக நிலையில் வருகின்ற தடுமாற்ற நிகழ்வுகள் அன்னை உரைத்தாலே உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்யும். லைட்டா வரும்.
வரும்போது சித்தன் வருவான். அவன் கொடுக்கும் உபதேசத்தில் அத்துணையும் தகர்த்தறியப்படுகின்றது என்று அகத்தியர் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதற்கு தான் வாரும் குரு ஒரு மாநிலனுக்கு அவசியம் என்று அகத்தியர் கிடைக்கிறது. ஓம் அகதீசாய நமக. ஆலயங்களில் உருவங்கள் இருக்கின்றன, சிலைகள் இருக்கின்றன, வணங்கி வருகின்றீர்கள். உரையாடுகின்றனவா உங்களோடு? இவன் உரைத்தவாறு நட்டகல்லும் பேசுமோ நாளும் உங்களுக்கு உனக்குள் இருக்கின்றாரா உரையாடிப்பார். உரையாடலை கேட்டு உரையாடுபவன் தான் எம் சித்தன் என்று அகத்தில் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இவனை உணர்ந்து பார், தன்னை அறிந்து பார், சபைக்கு வா, இவனோடு கலந்து உடனிரு, இவன் உபதேசத்தை கேட்டு உள்ளுக்குள் சிவம் உரையாடுவான். எப்பொழுது? சயன காலத்தில், உன் உறக்க காலத்தில். நீ கண்மூடா காலங்களிலும் சிவனையும் அகத்தியனையும் விஸ்வாமித்திரனையும் அவன் கூறும் அசரீரி மொழிகளையும் கண் மூடாமல் கேட்கின்ற சீடர்கள் இருக்கின்றார்கள். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து வருவான்? நாம் உரைத்தவாறு ஞானி எங்கிருந்து வருவான்? நீ ஞானியாக மாறலாமடா. எப்பொழுது? ஞானம் என்னும் ஒற்றை சொல்லுக்குரிய அர்த்த நிலைகளை புரிந்து கொள். அவ்வாறு நீ புரிந்து கொள்வதற்குரிய காரண காரிய சூத்திரதாரியாக வளம் வருபவனை ஏற்றுக்கொள். ஒரு மாநிலனை ஒரு மாநிலன் ஏற்றுக்கொள்கின்ற நிலை கலியுகத்தில் மிக 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 கடினம். அன்னை உரைத்தவாறு நாம் அடிக்கடி உரைப்போம் என்று அது சுலபம், ஆனால் கடினம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் ஒருவன் வாழும் காலம் அதில் அவனோடு வயதை ஒத்த மாநிலனை, அவன் உடன் பிறந்தவனை, அவன் உறவாளனை ஒரு ஞானியாக வளம் வருகின்றான். அவளில் ஏற்றுக்கொள்ள இயலாது. எது தடுக்கின்றது? எது தடுக்கின்றது? ஆணவம், நான் என்ற அகந்தை, அகம்பாவம் தடுக்கின்றது என்று சத்தியம் கூறுகின்றது. நான் உள்ளிருக்கையில் நான் வரமாட்டேன், நான் இறந்த பிறகு நான் வருவேன் என்று அகத்தியம் கூறுகின்றது. ஓம் அகதீசாய நமக. தன்னை ஒருவன் தோற்கடிக்க வேண்டும், தன்னை ஒருவன் ஜெயிக்க வேண்டும். அவன்தான் மாவீரன், அவன்தான் மகாவீரன். நிலை கொண்ட அற்புத கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்றான். அத்துணை நிலைகளையும் வென்றவன், உள்ளுக்குள் தன்னை வென்றவன் தான் ஒரு மகாவீரன் என்று அகத்தியம் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய வீரர்களாக வளம் வருபவர்கள் தான் எம் சீடர்கள் என்று அகத்தியம் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. சபையிலிருந்து நடைபெறுகின்ற அற்புதமான புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு கர்ம வினைகளை படிப்படியாக வேறறுத்து, கர்ம வினைகளை எவ்வாறு வேறறுக்கின்றார்கள்? தன்னை உணர்ந்து ஞானியாக வளம் வருகின்ற பொழுது வினைகள் என்ற வார்த்தை அவர்கள் அகராதியில் இருந்து அழிக்கப்படுகின்றது என்று அகத்தியம் கூறுகிறது. ஓம் அகதீசாய நமக. வினைகள் என்னும் வார்த்தைகள் அவர்களுடைய திருவாயில் இருந்து வராது. என்ன வரும்? என்ன வரும்? ஓம் அகதீசாய என்ற நாமமும் சிவமகா வாழை சித்த நாமமும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே என்ற நாமமும் வருகையில் வினை என்கின்ற வார்த்தை அகராதியில் இருந்து அழிக்கப்படுகின்றது என்று அகத்தியம் கூறுகிறது. ஓம் அகதீசாய நமக. சவால் விடுவான் சித்தன். கூறினானே, இச்சபை போல் எங்கும் இல்லை என்று பெண்மணி உரைத்தாள். உரைத்தாள். அற்புதமாக அவளுக்குள் இருந்து உரையாடியது ஆதி இறை கைலாய சூட்சமன் நூல் சிவமகா வாழை சித்தன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். உள்ளிருந்த ஓம் அகதீசாய நமக. உரையாடுகின்றான். இவனுக்கு என்ன தெரியும்? பள்ளி பாடங்களில் புத்தகத்தை எடுத்தால் ஆ என்ற எழுத்து கூட தொடங்குவதற்கு கடினம் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. விழிவிதுங்கி நிற்பான் ஆசிரியர். உட்காரலாம் அடையலை என்று கூறுவான். எவ்வாறு அகத்தியனாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றான்? எவன் மூலமாக? இவன் மூலமாக, சிவன் மூலமாக, சிவமகா வாழை சித்தன் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வார்த்தை எங்கிருந்து வந்தது? அவன் உரைத்தாளே, தன்னை தாழ்த்துதல், அடிபணிதல், சரணாகதியோடு வளம் வருதல். இவனுக்கும் என்ன தொடர்பு? எங்கு பிறந்தான்? இவன் எங்கு பிறந்தான்? எங்கோ வளர்ந்து இத்தகைய வண்டர்வன மாணவர்கள் ஒன்றாக கலந்த நாள் முதல், இணைந்த நாள் முதல் இவனை விட்டு விலகாது, அகலாது, பல்வேறு காலகட்டங்களில் ஒன்றாக பயணித்து இவன் ஆற்றலை உணர்ந்தவன். உடன் பயணித்த காலகட்டம் எல்லாம் அகத்தியன் காட்டிய வழியில் இவன் செல்கின்ற பொழுது இவன் காட்டிய அடிநிலை வழியை விடாது சென்ற காரணத்தால் இவனோடு அகத்தியனாக அமர்ந்து தரிசிக்கின்றான் என்று உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இவ்வாறு இவனை பின் தொடர்ந்து வருகின்ற எம் சீடர்கள் எல்லாம் அற்புதமாக இவன் உரைத்தவாறு மறு ஆண்டு வருகின்ற பொழுது இவ்விடம் இன்னும் அதிகரித்திருக்கும் என்று அகத்தியம் கூறுகிறது. ஓம் அகதீசாய நமக. எண்ணிக்கை அமர்ந்து உரையாட
விளையாடுகின்ற ஆதி இறை சூட்சம நூல் தாங்கிய சீடர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விடும் என்ற அகத்தியர் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. நூல் தாங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். கீழிருப்பவன் நூல் தாங்கவில்லை என்று அர்த்தமல்ல, ஒவ்வொருவனுக்குள்ளும் நூல் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அந்நூல் செய்கின்ற அற்புதமான பணிதான் இவர்களை இங்கு வந்து அகத்தியன் முன்பாக, சித்தன் முன்பாக, சபையில் முன்பாக அமர வைத்திருக்கின்றது என்ற அகத்தியன் கூறுகிறது. ஓம் அகதீசாய நமக. ஏற்றமுடன் எம் சபை பிரபஞ்ச மகா சபையை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் தன்னோடு இணைந்த அற்புத இறையாளர்களை ஒன்றாக இணைத்து வளம் வருவதற்குரிய அற்புத நிலை கொண்ட கிளை சபைகளை சித்தன் வழங்குகின்றான். இன்னொருவரோடு முன்பொருவரோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. கிளை சபைகளை வழங்குகின்றான். தனியொருவனாக வந்து சபையிலே பயணிக்கின்ற ஒவ்வொரு மாநிலன் இல்லத்தை இல் சபையாக மாற்றுகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. இல் சபை என்றால் என்ன? கணவன், மனைவி, குழந்தைகள் யாவரும் சபையை ஏற்று, சித்தனை ஏற்று சரணாகதியோடு குலதெய்வத்திற்கும் மேலாக முதல் நிலையில், முழு நிலையில், இகலோகத்தில் எத்தகைய ஆற்றலும் இச்சபை ஆற்றலுக்கு ஈடு இணையில்லை என்று ஏற்று வந்து வணங்கி அமர்கின்ற பொழுது அது இல் சபையாக மாறுகின்றது என்று அகத்தியர் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இல் சபையில் பூஜை அறையில் எரிகின்ற ஜோதி சிவமகா வாழை சித்த ஜோதியே என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கு வைத்திருக்கின்ற தெய்வ திருவுருவ படங்களுக்குள்ளெல்லாம் சிவமகா வாழை சித்தன் புகுந்து அமர்ந்திருக்கிறான் என்று அகத்தியர் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உரையாடலுக்காக, வார்த்தை ஜாலங்களுக்காக, இவன் உரையாட தெரிந்தவன் என்ற ஜாலத்திற்காக அகத்தியன் உரையாட வைக்கவில்லை. உண்மையை, ஊர்ஜிதத்தை உணர்ந்த சீடர்கள் முன்பாக சாட்சியாக அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் முன் அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தரை தன் குல தெய்வத்திற்கும் மேலாக வணங்கி வருகின்றான். வருகின்றதே சிவராத்திரி என்னும் அற்புதமான அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய விழா. அவ்விழாவிற்கு அனைவரும் எங்கு செல்வார்கள்? அவரவர்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வார்கள். குலதெய்வத்தையே மறந்த சீடர்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியர் உரைக்கின்றனர். ஏனெனில் அவர்களின் குலதெய்வம் ஆற்றல் ஏற்றம் கொண்ட அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையுடைய ஆசான் வாழும் குரு சிவமகா இறை மகா குரு வாழை சித்தன் என்று அகத்தியர் உரைக்கின்றனர். ஓம் அகதீசாய நமக. கூப்பி வணங்குகின்றார்களே, அப்படிப்பட்ட சரணாகதி நிலை என்று அகத்தியர் கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. ஆவி நிற உடை உடுத்தி இல் யோகிகளாக, எம் சீடர்களாக, செல்வங்களாக, குழந்தைகளாக, எம் பொக்கிஷங்களாக அமர்ந்திருக்கின்ற நிலைக்குள் அகத்தியன் அமர்ந்து உரையாடுவதில் அக மகிழ்வு அடைகின்றோம் என்று பெருமிதம் கொள்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் தென்பொதிகை தலம் நோக்கி செல்கின்ற பொழுது இருந்த இகலோகத்தை கண்டோம், இப்பொழுது மாறி வருகின்ற கலியுகத்தை கண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கும் அகத்தியம் பரவி இருக்கின்றது, சிவம் பரவி இருக்கின்றது, சித்தம் பரவி இருக்கின்றது. பிரபஞ்சம் முழுவதும் அணுக்கிரக தெய்வ அணுக்கிரக ஆற்றல் பரவி இருக்கின்றது. அத்துணை ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு இடத்தில் அமர வைக்கப்பட்டு இருக்கின்றது என்று அகத்தியம். அதுதான் பிரபஞ்ச மகா மையத்தல புள்ளி. அப்புள்ளியில் இருந்து உருவாகியவன் தான் ஆதிநிலை அவதார சித்தன் சிவமகா வாழை சித்தன் எம் சீடன் என்ற அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகளினுடைய வரலாறை உரைக்க வேண்டுமெனில் அகத்தியனுக்கு நேரம் போராது. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் தொடங்கினால் நாழிகை பொழுது கடந்து கொண்டே செல்லும். ஏற்றம் என்ற ஒற்றை சொல் அது எவருக்காக? அது இகலோகத்திற்காக. தன்னை இழந்து, தன்னை இறங்கி, தான் இழந்து இறந்து இகலோகத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மகா புருஷன் என்று உரைத்தாலே, ஒரு மகான், ஒரு வாழும் குரு ஏற்றம் கொண்ட சிவமாக ஒட்டுமொத்த சிவத்தின் ஆற்றலை எல்லாம் பெற்ற சிவமே உங்கள் குரு வாழும் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனும் இல்லமதிலே உரையாடுது. அவர் உரைத்தவாறு கோபம் வரும் என்று கூறுகின்றார். 1 2 எண்ணுங்கள் என்று அப்பெண்மணி கூறினார். எங்கள் சீடர்கள் எண்ணுகின்ற எண்ணிக்கை எது தெரியுமா? 21 என்று அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. 21 என்ன அடங்கி இருக்கின்றது? அகதீசாய நமக என்ற நாமமும் சிவமகா வாழை சித்தன் நாமமும் பிரபஞ்ச மகா சபையை போற்றி என்கின்ற நாமம் 21 முறை உள்ளுக்குள் அடங்கி இருக்கின்றது. உரைக்கின்றார்கள், இடம் விட்டு அகழ்கின்றார்கள், அவர்களை விட்டு வினை அகழ்கின்றது என்று அகத்தியன் கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சீடன் இல்லத்தில் நடைபெறுகின்ற அத்தகைய மாற்று வேற்று நிலையை சித்தன் இங்கிருந்து கண்காணித்து அவர்களுக்கு அழைப்பு மணி ஓசை விடுத்து, சீடனே உன் இல்லத்தில் என்னடா நடக்கின்றது என்று கேட்கின்றான். இல்லையப்பா என்று உரைக்கின்ற பொழுது அவன் தடுமாறி பின் மாலை வேளையிலே, சித்தனே நாம் உரைத்தோம், என்ன உரைத்தோம்? வாழை சித்தா, இது மட்டும்தான் செய்வாயா என்று கேட்டோம்.
அந்த உரை பிரபஞ்சத்தின் மூலமாக கடந்து வந்த சித்தனது செவிகளில் எவ்வாறு விழுகின்றது என்று அகத்தியர் விளங்குகின்றோம். அதுதான் பிரபஞ்ச தொடர்பு. சித்தனுக்கும் சீடனுக்கும் சீடனுக்கும் உள்ள அற்புதமான பிரபஞ்ச தொடர்பு. அத்தொடர்பினை உருவாக்குகின்ற அத்தகைய கருவி எது? அகத்தியன் சபையில் இருக்கும் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக அத்தகைய ஈர்ப்பு கருவியாக அது செயல்பட்டு அத்தகைய நிலை இவன் செவிகளில் வந்து விழுகின்றது, உணர்த்தப்படுகின்றது. இவன் உரைக்கின்றான், அங்கு அத்தகைய நிலை மாற்றம் கொள்கின்றது, சுபிச்சமடையப்படுகின்றது, அங்கு வினை வேறெடுக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றான். எங்கும் இருப்பவன் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்களே, தூணிலும் துரும்பிலும் எங்கு பார்த்தாலும் இறைவன் குடியிருக்கின்றான் என்ற கூற்று உண்மையெனில் சிவமகா வாழை சித்தனுக்குள் சிவன் குடியிருக்கின்றான் என்பது உண்மையா இல்லையா என்று பிரபஞ்சத்தை அகத்தியன் விளங்குகின்றோம். அவ்வாறு சந்தேகம் இருக்குமெனில் எம் சீடன் உரைத்தான். சிவமகா வாழை சித்தன் திருவுருவ படம் இருக்கின்றது அல்லவா, அதன் கீழ் அமர்ந்து ஒரு விரிப்பு, ஒரு வஸ்திரம் விரித்து அமர்ந்து ஒரு 2 நிமிடம் கண்மூடி பாருங்கள் என்ன நிகழ்கின்றது என்று. அப்பொழுது தெரியும் சிவமகா வாழை சித்தன் என்றால் யார், பிரபஞ்ச மகா சபை என்றால் யார், இச்சபையை வார்த்தெடுக்கும் அகத்தியன் என்றால் யார், விஸ்வாமித்திரன் என்றால் யார், 11 சித்தர்கள் என்றால் எவர் என்ற கூற்று மெய்ப்படும் அவ்வேளையில் என்று அகத்தியர் கூறுகின்றோம். அவ்வாறு சவால் விடுகின்ற சபை பிரபஞ்சத்திற்கு எவனொருவராலும் நவக்கிரகத்தை கட்டி போட முடியும் என்று இவன் உரைத்தவாறு சொல்லிவிட்டு எங்காவது தெரிய முடியுமா, அடைய முடியுமா? நவக்கிரகங்கள் பொசுக்கிவிடும் என்று கூறுகின்றோம். நவக்கிரகங்களுக்கு கட்டளையிடுகின்ற சபை, நவக்கிரகங்கள் கட்டளையிடுகின்ற பொழுது நவக்கிரகங்களுக்கு அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் சித்தர்களும் சிவபெருமானும் கட்டளையிடுகின்ற பொழுது எம் சபையில் இருந்து கேட்காத நவக்கிரகங்களை மிருக கொடிமரத்தில் கட்டி வைக்கப்படும் சபை என்று உரைக்கின்றோம். இக்கொடிமரத்திலே அமர்ந்து தவம் காண்கின்றவர்கள் எவரெவரெல்லாம் தவம் காண்கின்றார்கள். இச்சபை நோக்கி வருகின்றோம் அப்பா, எங்கப்பா இருக்கின்றார் சிவம் காணும், கைலாயத்தில் காணுமடா எங்கடா இருக்கின்றார் என்றால் மண்டபல மாணவி வந்து அமர்ந்து விட்டார். நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற புண்ணிய கதி வழங்குகின்ற ஆன்மாக்களுக்கு அக்கதி மோட்சம் வழங்குகின்ற பணிதரை இங்கு அமர்ந்து சித்தன் மூலமாக இறை சுத்தம நூலின் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாரா, அங்கு சென்று அமர வேண்டும் என்று மூர்த்திகள் இருவரும் தேவியர் இருவரும் யமதர்மனும் தேவேந்திரனும் வந்து அமர்ந்து விட்டார்கள் கொடிமரத்தில் என்று கூறுகிறார். அவர்களோடு உரையாட வேண்டுமா, உரையாடுங்கள். அவன் பார்ப்பான் பிரம்மதேவனை, 3 மூர்த்திகள் அனைவரையும் உலர்ந்து வருவதை இறை சுற்றம நூலிலிருந்து வருகின்ற அற்புதமான நிலைகளை எல்லாம் சீடர்கள் கண்காணித்து வருகின்றார்கள். இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வு, இத்தகைய மேடையில் நடைபெறுகின்ற நிகழ்வு என்ன நிகழ்கின்றது என்று ஒவ்வொரு சீடனும் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறோம். இங்கு வந்து அமர்ந்து இருக்கின்றார்களே நம்முடைய சீடர்கள், நாம் கூறுவதெல்லாம் பிரபஞ்சத்திற்கு, நாம் வினவுவதெல்லாம் பிரபஞ்சத்திற்கு, கலியுகத்திற்கு, கலியுக நிலை கொண்டோருக்கு, மாற்று வேற்று நிலை கொண்டோருக்கு அகத்தியர் வினவுகின்றோம். அமர்ந்திருக்கும் செல்வங்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியர் உரைக்கின்றோம். அமர்ந்திருக்கின்றார்களே எம் சீடர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் ஒன்றும் பணி இல்லாது இகலோகத்தில் பரதேசிகளாக தெரிபவர்களா அல்ல. ஒவ்வொருவரும் இகலோகத்தில் உயர் நிலை கொண்ட பணிகளில் அமர்ந்திருப்பவர்கள். தன் குடும்பம், குழந்தை, பேர குழந்தைகளோடு அற்புதமாக வளம் வருபவர்கள். அவரவர்களுக்கென்று நிகழோக பொறுப்பு நிலைகள் உள்ளது. அத்துணையும் ஓரம் வைத்து ஒதுக்கி வைத்து ஏற்றமுடன் சிவமகா வாழை சித்தனுடைய வேல் பகிர்வு விழாவிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமல்ல, 1 மண்டல நாட்களாக பிரபஞ்ச சிவமகா வாழை சித்த மாலையை சுமந்து வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியர் கூறுகிறார். பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இடுகின்ற மாலைகள் போல் அல்லாது உயர் நிலை கொண்ட, உச்ச நிலை கொண்ட, பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச பஞ்ச பூதங்களை சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலையை மாலையாக சுமந்து வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். வந்து அமர்ந்திருக்கிறார்களே, நாம் உரைத்தவாறு இகலோக பொறுப்புகள் அதிகம் உள்ளன. இருந்த பொழுதும் வந்து அமர்ந்திருக்கின்ற நிலை எதற்காக? இச்சித்தனை காண வேண்டும். ஒரு மானிடன், இவனிடம் என்ன இருக்கின்றது? ஒரு 5½ அடி உயரத்தில் இருக்கின்ற
சரீரத்திற்குள் என்ன இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அது சரீரம் அல்ல, அது சிவம் என்று உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஓம் அகதீசாய நமக. சரீரத்திற்குள் இருந்து வருகின்ற சாரீரம் சிவத்தினுடைய சாரீரம், அச்சரீரம் சிவத்தின் சரீரம், பிரபஞ்ச பஞ்சபூதங்களின் சரீரம் என்று ஏற்று வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை சித்தனை உற்று நோக்கி பாருங்கள். அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு மானிடன் அவன் எவ்வாறு உழவுகின்றான், அவனுக்குள் இத்தனை ஆற்றல் எவ்வாறு இருக்கின்றது என்று ஆராய்ந்து ஒரு முறை அவனை உற்று நோக்கி பாருங்கள். அவனிடம் தஞ்சமடைந்து பிரளயத்தை காணலாம் என்று அகத்தியர் உரைக்கின்றார். அவன் பின்னால் பிரம்மாண்டம் வளம் வருவதை காணலாம் என்று அகத்தியர் கூறுகின்றோம். அவ்வாறு இச்சபை உருவான நிலையை ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் நாம் உரைத்தவாறு கிளை சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாக்களில் ஏற்றமுடன் நமக்கு கிடைத்த கிளை சபைகள் தோறும் இருக்கும் சீடர்கள் இருக்கின்றார்கள், வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். குடும்பமாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக? அவர்கள் குடும்ப தலைவனை காண்பதற்காக என்ற இடத்தில் உரைக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முன்னோர்களின் மூத்தோர்களின் நிலையை, ஆன்மாவினுடைய அற்புத வடிவத்தை தாங்கிய, ஏற்றம் கொண்ட இறையின் வடிவத்தை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் தன்னுடைய குடும்ப தலைவனை காண வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்ற இடத்தில் ஓம் அகதீசாய நமக. அந்நிலை கொண்டோர்களுக்கு வழங்கப்படும் கிளை சபைகளின் மூலமாக அற்புதமாக இத்தகைய பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற சாதன நிலைகளில் இருந்து வருகின்ற நிலைகளை அவர்கள் உரைக்கின்றார்கள். மாற்று வேற்று நிலை கொண்டோர்களிடமும் அவரவர்கள் நண்பர்களிடம் உரைக்கின்ற பொழுது அவர்களுக்குள் புண்ணியம் வந்தடைகின்றது என்ற அகத்தியர் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவள் உரைத்தாலே தான் எதை கொடுப்பது, என்ன வைத்திருக்கின்றோம் கொடுப்பதற்கு? இருப்பதில் கொடு அல்லது இல்லாததை கொடு. என்னது இல்லாதது? உன்னிடம் இல்லாதது, மற்றவரிடம் இல்லாதது எது? அன்பு என்னும் நிலை கலந்த ஞான நிலை கொண்ட உரையாடல்களை, சபை பற்றிய அற்புதமான அதி உயர் நிலை கொண்ட உரையாடல்களை, சிவசூட்சம நூல் பற்றிய உரையாடல்களை, சபை பற்றிய உரையாடல்களை, சித்தம் பற்றிய நிலைகளை எடுத்து கூறுங்கள். அந்நிலைக்குள் இருந்து வருகின்ற புண்ணியம் இருக்கின்றது. அதுதான் சிவமகா வாழை சித்த புண்ணியம் என்ற கருத்தில் இங்கு கொட்டி கிடக்கின்றது. அற்புதமான புண்ணியங்கள் எங்கிருந்து வருகின்றது? ஒரு சூட்சமம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இகலோகமதிலே அவரவர்கள் இடுகின்ற தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள், மனதால் நினைக்கின்ற நிலைகளிலிருந்து உருவாகின்ற புண்ணியங்கள் இருக்கின்றது. அத்துணை புண்ணிய நிலைகளையும் கிரகிக்கக்கூடிய பேராற்றல் இச்சபை ஆசானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற இடத்தில் கூறுகின்றோம். அதனால் தான் இச்சபையில் சீடனாக வந்து சரண் அடைந்த மறு கணம் இவன் உரைத்தவாறு அற்புதங்கள் நிகழ்கின்றன, தடைகள் தகர்த்தெறியப்படுகின்றன, வேண்டாத வேண்டல்கள் எல்லாம் அது நிகழ்த்தப்படுகின்றது என்ற அகத்தியர் உரைக்கின்றோம். வந்து நின்ற கணம் இறை கணங்கள் எல்லாம் உள் புகுகின்றன. அவள் உரைத்தவாறு அங்கு எதையாவது எடுத்து வெளியில் எரிந்தால் தானே உள்ளுக்குள் வைக்க முடியும். எடுத்து எறியுங்கள், உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்தன் குடி வருவான் என்ற அகத்தியம் கூறுகின்றோம். அவ்வாறு குடிவந்த இல்லங்கள் எல்லாம் சபைகளாக, சபைகளை ஒட்டுமொத்தமாக சேகரித்த அந்நிலை கிளை சபைகளாக உருவாகி கொண்டு வருகின்றது. இவன் உரைத்தவாறு ஆளி நாடு நகரங்கள் கடந்து கடல் கடந்தும் எம் சபை உருவாகி வருகின்றது. எம் சபை நிறைய இருக்கின்றது. எம் சபை நிறைய இருக்கின்றது. எம் நாமத்தில் நிறைய இருக்கின்றது. அவைகள் எல்லாம் மாண்டர்கள் விழா வரும் சபை. இறை விழா வரவில்லை. இறை உலா வந்தால் தானே அது இறைமகா சபை, அல்லது அது வெறும் மாநில சபை என்று அர்த்தம். ஓம் அகதீசாய நமக. வழிபாட்டு நிலைகளை எல்லாம் கடந்த நிலை கொண்ட சபை எம் சபை என்று அகத்தியம் உரைக்கின்றோம். இங்கு வளம் வருபவன் சித்தன் வாழும் குருவாக, அவனுக்குள் பிரபஞ்சம் அடங்கிவிட்டது. அத்துணை பஞ்சபூத நிகழ்வுகளும் அடங்கிவிட்டது. இங்கு இருக்கின்ற அத்துணை சிலைகளும் எதற்காக? உருவ வழிபாடு வேண்டாம், ஞானத்திற்கு உருவ வழிபாடு தேவையில்லை. உள்ளுக்குள் சிவம் இருக்கின்ற பொழுது எதற்காக இங்கு சிவலிங்கம் என்கின்ற வினாவிற்கு விடை வருவோர்
முன்னோர்களுக்கு ஒரு தலம், ஒரு நிறைவு பெற்ற ஒரு கண்கூடாக காண்பதற்கு ஒரு கிரிய தல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சபை கூடம் தான் அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு அமர்ந்த பொழுதும் ஒரு முறை புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டு எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் அவரவர்களின் வினை அவர்களால் வேறறுக்கப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் சரணாகதியின் மூலமாக அகத்திய நாமம் என்ற நாமத்தோடு சிவமகா வாழைச்சித்த நாமத்தை இணைத்து அவர்கள் வலம் வருகின்ற பொழுது அவரவர்களின் இடர் இன்னல்கள் தீர்க்கப்படுகின்றன. அவர்களின் தவ ஆற்றல் அவரவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைக்குள் இருந்து அவர்கள் காட்டுகின்ற சரணாகதி நிலைக்குள் சித்த நிலை புகுகின்ற பொழுது வாழும் குருவின் நிலை புகுந்து அப்பணி ஆற்றுகின்றது என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உற்று நோக்குகின்றார்கள். பிரபஞ்சம் எதையடா வைத்து உரையாடுகின்றார்கள்? எப்படி உரையாடுகின்றார்கள்? கூறுவது அனைத்தும் உண்மை. உண்மையை தான் கூறுகின்றார்கள். உண்மையை அத்துணை பேரும் கூறினார்கள். ஆனால் இவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் கூறுகிறார்களே. சாட்டை அடி போல் விழும் சிவமகா வாழைச்சித்தரின் உபதேச உரை என்ற ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒரு மாநிலனுடைய சரீரத்திற்குள் புகுந்து எலும்பு நாடி நரம்பு மச்சைகளுக்குள் எல்லாம் இவன் உரை புகும் என்ற அகத்தியர் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மாற்றுகின்றதல்லவா மாநிலனின் நிலையை உணர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என் கண்முன். மாற்றுகின்றதா? மாற்றவில்லையா சீடர்களே? ஒவ்வொருவரும் நிகழோகத்தில் உயர்நிலை கொண்டது எம்நிலை என்று நினைத்து வருகின்ற நினைவுக்கு ஒரு சாட்டை அடி. யாம் தான் அனைத்தையும் நிகழ்த்துகின்றோம் என்னும் நிலைக்கு ஒரு சாட்டை அடி. அத்துணை சாட்டை எங்கிருந்து வழங்கப்படுகின்றது? குருட்சேத்திர போரிலே அவர் உரைத்தவாறு சாரதியாய் அமர்ந்திருந்தானே அவன் கரத்தில் இருக்கும் சாட்டை சித்தன் கரத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஓம் அகதீசாய நமக. அத்தேரில் இருந்து எழுகின்ற பொழுது ஏற்றமுடன் திரு பரந்தாமன் உரைத்த நிலை, நீயா அனைத்தையும் முடித்தாய், நீயா முடித்தாய் என்று வினவினானே என்று உரைத்தாளே. அவ்வாறு தான் எதுவும் ஆற்றவில்லை, தன்னால் எதுவும் இல்லை என்று நினைந்து அவனோடு வலம் வருகின்றவர்கள் அத்துணை சாட்டை அடியையும் அரளி மலர் தூவல்களாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவினுடைய ஒவ்வொரு உபதேச நிலைகளும், ஒவ்வொரு வாழ்த்து நிலைகள், ஒவ்வொரு கர்ம வினையும் அகழ்கின்ற நிலையே என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. யோகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலை பெறுவதற்கு இப்பூமி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று உரைத்தோமே. ஆற்றலாக இவன் இப்பூமியில் உதித்த காலம் முதல் அகத்தியன் உடனிருந்து ஏற்றமுடைய பால திரிபுர சுந்தரி என்னும் வடக்குவா செல்வி ஒன்றாக இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட சித்தன் பிறந்த காலம் முதல் இச்சபை உருவாக்கப்பட்டது இயல்பு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவன் நடந்து வந்த உலா வந்த தடங்கள் தலங்கள் அனைத்தும் சபை உருவாக இருக்கின்றன. இவன் கால்பட்ட தடமெல்லாம் கிளை சபைகள் உருவாகி வருகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பொறுமை என்ற நிலையின் அர்த்தத்தினுடைய வடிவம் என்று உரைத்தாலே அவன் உரையாடி பாருங்கள், இருந்து அமர்ந்து உரையாடி பாருங்கள், ஒரு நாளிகை பொழுது உரையாடி பாருங்கள். எங்கு பெற முடியும் இத்தகைய உபதேச நிலையை? எத்தகைய ஆசான் திருவாயில் இருந்து வரும் இத்தகைய வார்த்தை? கண்களில் கண்ணீர் தான் வரும், பதில் வார்த்தை வராது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. எவன் ஒருவனை காண்கின்ற பொழுது கண்களில் நீர் கசிக்கின்றதோ, எவன் உரைக்கின்ற உரையாடலை செவிமடுக்க கேட்கின்ற பொழுது தன்னுடைய ரத்தம் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுகின்றதோ, ஞான நிலை கொண்டு தன் கண்கள் அகத்திய ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ, அவன்தான் வாழும் உண்மையான குரு என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு பெண்மணியும் சீடர்களும் நம்முடைய சீடர்கள் யாவரும் சித்தனோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கும் மாற்றங்கள், சரீர மாற்றங்கள், சிந்தை மாற்றங்கள் உள்ளுக்குள் ஏற்படுகின்ற நிலைகள் இருக்கின்றது. அதை உரைக்க உரையில்லை, வார்த்தை இல்லை என்ற அகத்தியன் கூறு. ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இவன் உருவாகி தடம் பதித்த தலங்கள் எல்லாம் பிரபஞ்ச மகா சபையின் திருச்சபைகளாக, கிளை சபைகளாக மாற்றம் பெறும். இவன் இம்மாநகரில் இருந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய காலத்தில் கர்ம வினைகளை தாங்கி நின்ற இத்தகைய வண்டல்வனம் மாநகரின் இளைஞர்களை வழிகாட்டுவதற்காக ஒரு இயக்கம், ஒரு மன்றம் ஒன்று அமைத்தானே, அது பிரபஞ்ச மகாசபையின் அச்சாரம் போடப்பட்ட தினம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மன்ற நிலைகளில் இருந்து வருகின்ற கர்ம வினைகளை எல்லாம் தான் பெற்று சுமந்து அவரவர்கள் நல்நிலை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது கர்ம வினைகளை யாவும் சுமந்து தன்னுடைய திருவாயின் மூலமாக பசை வாடிய நிலைகளின் மூலமாக அவரவர்கள் கர்ம வினை அகற்றப்படுகின்றது, இவன் வினையும் அகற்றப்பட்டுக் கொண்டிருந்தது என்ற அகத்தியன்
அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவனுடைய சித்த சிவநிலையை அறிந்தவன் ஒருவன் கூட இப்பொழுது அவனுடன் அவர்கள் இல்லை என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் ஒருவன் இகலோக மாற்று நிலைகள், மாற்று வேற்று நிலைகள், வாழ்வியலுக்கு எதிர்மறையான செயல்கள் புரிகின்ற பொழுது யாவரும் ஒன்றாக இருப்பார்கள். அவர் உரைத்தவாறு ஒன்றாக இருப்பார்கள். நல்லிலை நோக்கி பயணப்பட்டால் அவரை விட்டு விலகுவார்கள். உன்னை விட்டு ஒவ்வொரு நிலையும் அகல்கின்றதெனில் நீ செல்கின்ற பாதை அகத்திய பாதை என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். உன்னை நோக்கி, உன் நிலை நோக்கி, உன் நிலை கண்டு, உன் உயர்நிலை கொண்டு, உச்ச நிலை கொண்ட ஞான நிலை கடந்த சித்த சிவநிலை கண்டு உன்னை நாடி வருவார்கள் என்று அகத்தியன் உரைத்த உரையின் நிலை இப்பொழுது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. இவனுக்குள் இருந்த அற்புதமான அத்தகைய மாற்ற நிகழ்வுகள் எல்லாம் இவனை அகத்தியன் காட்டிய ஜீவ ஏடுகளில் பயணப்பட வைத்து அகத்தியன் காட்டிய வழிகளில் அடிபரா நிலையில் நடந்த அத்தகைய நிலைக்கு கிடைத்த அற்புதமான நிலை சபை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. சபையினுடைய பணி என்ன? பாவ சாப விமோசன நிலைகளை வழங்கும் பணி. அது எப்பொழுது? தற்பொழுது. இதற்கு முன்பாக இவனை காண வேண்டுமெனில் பல்வேறு கால மைல் தூரங்கள் கடந்து பல்வேறு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகம பரிகார நிலைகளை ஆற்ற வேண்டும். அவற்றையெல்லாம் நிறைவடைத்து விட்டு வந்தால் இவன் போன்ற சீடர்களை கண்டு உரையாடிவிட்ட பின்புதான் இவனை காண முடியும் அத்தகைய காலகட்டத்தில் என்று அகத்தியர் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மறுபடி அகத்தியன் காட்டிய அற்புதமான வழிதனை பின்தொடர்ந்து சென்ற காரண காரியத்தால்